அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வாய்ஸ் பிராண்டோடைய ஸ்பீக்கருடைய கரண்ட் ரேட் வந்து நம்ம பார்க்கலாம். நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கரண்ட் ரேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே போஸ்ட் போட்டிருந்தீங்க. இப்போ வந்து நல்ல குவாலிட்டியும் அவார்டுக்கு ஈக்குவலான இருக்கக்கூடிய யூஎஸ் பிராண்டோடைய ஸ்பீக்கரோடைய ரேட் அண்டு அன்பாக்சிங் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸ் வாய்ஸ் பிராண்டோடைய ஸ்பீக்கர்ஸ் ரேட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எதனால் நம்ம யூஎஸ் வாய்ஸ் பிராண்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வாய்ஸ் உடைய ஸ்பீக்கரோடைய சவுண்டு குவாலிட்டி அண்ட் ரிசல்ட்டும் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி சிஆர்டி டிவி ஸ்பீக்கர் மேனுஃபேக்சரர். அதனால் வந்து இவங்க ஸ்பீக்கரும் வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியோ இதுலேயோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. நல்லா பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சப்வூஃபர்லையும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வாய்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது சப்வூஃபர் வந்து உங்களுக்கு 4 ohms 8 ohms மாடல்லையும் அவைலபிள் இருக்குது. அதே வந்து நீங்கள் நான் பிராண்டு சாம்கான் ஹை இந்த மாதிரி பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 4 ohms மட்டும்தான் உங்களுக்கு சப்வூஃபர் அவைலபிள் இருக்கும். நீங்கள் யூஎஸ் வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8 ohms வேணுனாலும் 8 ohms வாங்கிக்கலாம், 4 ohms வேணுனாலும் 4 ohms வாங்கிக்கலாம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவார்டுக்கு விட இது கொஞ்சம் சீப் ரேட்டு தான். அவார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து இப்போ எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 10 inch ஊஃபரே வந்து பார்த்திங்கன்னா 2000க்கு மேலே போயிடுச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுமே வந்து இம்போர்ட் பண்ணி தான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதோடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாகிடுது. இப்போ வந்து நீங்கள் யூஎஸ் வாய்ஸில் வந்து நீங்கள் 10 inch சப்வூஃபர் வாங்கினாவே 1600 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அதே வந்து நீங்கள் அவார்டு இல்லை டைன்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போது எல்லா ஸ்பீக்கருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரேஞ்சு எல்லாமே வந்து அவார்டில் வந்து எல்லாமே ரேட்டு அதிகம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 1250 வரும் 8 inch ஊஃபரு. அதே 8 inch சப் ஊஃபருமே வந்து பார்த்திங்கன்னா 1250 வரும். 10 inch ஊஃபர் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ வந்து டிமாண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுனால அவார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால வேணும்னு டிமாண்ட் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த ரேட்டுக்கு ஈக்குவலாக அதே நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வாய்ஸ் பிராண்டு தான் இருக்குது. இப்போ நம்ம லோ காஸ்ட்லேயும் வாங்கிக்கலாம். அதோடைய சவுண்டு குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த அன்பாக்சிங் வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கரோடைய ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 4 inch ஊஃபர் 72 x 50 வந்து சைஸு காயிலோட சைஸு, 72ங்கிறது மேக்னெட்டோட சைஸு. இந்த ஊஃபரு 4 inch ஊஃபர். உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேக்னெட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 72. காயிலோட பர்ஃபெக்ஷன் அதே மாதிரி எட்ஜு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சிஎன்சி மிஷினில் வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 260 rupees வரும் இன்னைக்கு ரேட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 inch ஊஃபர். இது வந்து பார்த்திங்கன்னா 90 சைஸ் மேக்னெட்டு, 17 mm காயில், 6 inch ஹைக்கி ஊஃபர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 rupees வரும். இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். மேக்னெட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 mm மேக்னெட்டு. காயிலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 mm. ஃப்ரண்ட் லுக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 4 ohms அவைலபிள் இருக்குது. இதில் இப்போதைக்கு வந்து 6 inch 4 ohms மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவார்டு ஊஃபர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 850 rupees வரும். ஆனால் சேம் ரிசல்ட் இருக்குது. அவார்டுக்கும் யூஎஸ் வைஸும் சேம் ரிசல்ட் இருக்குது.
இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹360. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் ஊஃபர் அண்டு ஃபுல் ரேஞ்சுமே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நம்ம பார்க்கலாம். US வாய்ஸ் IQ ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். நீங்கள் இதே மாடலில் நீங்கள் அவார்டில் வாங்கினீங்கன்னா ₹850 வரும். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 400 இல்லைனா 420 வரும். இதில் 2 மாடல் இருக்குது. இது வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். அதோட எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் எட்ஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த காட்டன் எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வேறு ஸ்பீக்கரில் எதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னா கேபிட்டல் ஸ்பீக்கரில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குவாலிட்டியில் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து 400 வரும் உங்களுக்கு ரேட்டு. காயிலோட சைஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 17 mm காயில். மேக்னெட் வந்து உங்களுக்கு 90 சைஸு. கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு வந்து ஒர்த்தபுளான ஸ்பீக்கர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா US வைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 8 இன்ச்சில் ஊஃபர் மாடல் ஸ்பீக்கர் பார்க்கலாம். 8 இன்ச் ஊஃபர் அன்பாக்சிங் பார்க்கலாம். இதோட காயில் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 mm, 90 mm வந்து உங்களுக்கு மேக்னெட்டோட சைஸு. ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹420 வரும், ₹420 வரும். மற்ற சாம்கான், நெட்டின், சோனிக் இந்த மாதிரி ஊஃபர் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு சவுண்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா US வாய்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் நம்மளோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு 5.1 எல்லா ஸ்பீக்கரும் வந்து நம்ம செக் பண்ணி ஒரு 765 கன்ஃபிகரேஷன் பண்ணி போட்டிருப்போம். அதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதோட சவுண்டு குவாலிட்டி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இதோட எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் எட்ஜ் இல்லாமல் ஃபோம் எட்ஜ் போட்டிருக்காங்க. ரேட் கஸ்டமைஸ்டு ரேட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இது போட்டிருக்காங்க. இந்த ₹420 வரும். இந்த ஸ்பீக்கரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ohmஸில் இருக்குது. நம்ம இதில் வந்து 8 ohms இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. 8 ohms வேணும் அப்படின்னிங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா US வைஸ்காரங்க வந்து இது வரைக்கும் வந்து 8 இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கர் மட்டும்தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சப்வூஃபர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாடலில் ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுதான் இது வந்து கேஸ்ட் அயனில் இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைன்டி மாடலில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து சப்வூஃபருடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். 10 இன்ச் US வைஸ் சப்வூஃபர் 8 ohms இம்பிடன்ஸ் ஒரு அன்பாக்சிங். உங்களுக்கு காயில் வந்து இதில் 20 mm. உங்களுக்கு மேக்னெட்டோட சைஸ் வந்து 135 mm மேக்னெட்டு. உங்களுக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் அயனில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டு லுக் வந்து நம்ம காமிக்கிறேன். அது வெயிட்டாக இருக்கிறனால உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக் வந்து காமிக்கல. திருப்பி வச்சுட்டு இதோடைய லுக் வந்து ஃப்ரண்ட் லுக் பார்க்கலாம். இந்த ஊஃபருடைய ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதோட எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரப்பர் எட்ஜ் போட்டிருக்காங்க. 10 இன்ச் US வாய்ஸ் சப்வூஃபர் 8 ohms அண்டு 4 ohms ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்குது. காயிலோட டெப்த்து அதே மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைட் பண்ணிக்கிற மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த சப்வூஃபரோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1600 வரும். இதில் வந்து 4 ohms அண்ட் 8 ohms ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்கான் ஹைஏ இந்த மாதிரி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே இம்பிடன்ஸில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. இருந்தாலும் US வைஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாடலுமே இருக்குது. நீங்கள் 8 ohmஸும் போட்டுக்கலாம், 4 ohmஸும் போட்டுக்கலாம். 4 ohms 8 ohms வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும், எதுக்கெல்லாம் 4 ohms போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து 4191 4 ஃபெட் மோனோ அந்த மாதிரி போர்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் 8 ohms யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும்.
4 ohms போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹை வாட்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காயில் பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஐசி டைப் எல்லா போர்டுக்குமே 7294, 7292, 4191 இந்த மாதிரி ஐசி டைப் போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 8 ohms போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். எல்லா ஐசிக்கும் வந்து டேட்டா ஷீட் கொடுத்துருப்பாங்க. டேட்டா ஷீட்டில் வந்து எவ்வளோ வோல்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஓம்ஸ் லோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டோம்னா நல்ல ரிசல்ட் வந்து நம்ம போர்டுக்கும் இதுக்கும் வந்து நம்ம ரிசல்ட் எடுத்துக்க முடியும். அது கேஸ்ட் போட்டிருக்காங்க. இதே வந்து வெயிட் இதோட கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக டைன்டி அண்டு நிட்டின் சோனிக் மாடலில் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதோட இமேஜ் மட்டும்தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அதுவும் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ப்ராடக்ட்டு, அவார்டு மாதிரி வந்து இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண கிடையாது. இருந்தாலும் வந்து இதோடைய ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு. இதை வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கும் யூஎஸ் வாய்ஸோடைய ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு. இது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 10 inch அண்டு 8 inch சப்வூஃபர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது அடுத்த வீடியோ இல்லைன்னா இது இனி வர அப்டேட்டில் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் பிராண்ட் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸோடைய ரேட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போடக்கூடிய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.